வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் விவசாயி. இந்த பதிவு எதுக்குனாக்கா, நான் மாட்டுக்கு பில்லு இல்லை, அதனால் அறுக்கிறதுக்கு போயிருக்கிறேன். ஒரு 6 கிலோமீட்டர் தாண்டி அங்கே போயிட்டு அறுத்துட்டு உங்களுக்கு வீடியோ பின்னாடி வரும். அதை பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ வரும் பாருங்கள். இது மொத்தம் சுற்றிலும் வந்து 40 ஏக்கரால் விவசாயம் பண்ணியிருக்கிறாரு. இப்போ என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அவங்க விளைச்சல் இப்போ என்னது வெண்டைக்காய், அதுக்கப்புறம் கத்திரிக்காய். இந்த பக்கம் மொத்தம் 40 ஏக்கரா பாருங்கள். கண்ணு கட்டின தூர அளவுக்கு உங்களுக்கே தெரியும். ஆனால் இடம்லாம் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். விவசாயன்றவங்க கரெக்டாக தான் இருக்கிறாங்க. நம்ம பில்லு இருக்கலாமான்னு கேட்டோம். அறுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அறுத்துக்குன்னு நீங்கள் சேஃப்டியாக போங்க. பைப்பெல்லாம் இருக்குது, ட்ரிப்பு பைப்பெல்லாம் போட்டு வச்சுக்கிறோம், அதுக்கு எதுவும் அறுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க அவங்க பாட்டுக்கு. நம்ம அறுத்துக்கிறோம் பாருங்கள். மரத்துக்கு அடியில் ஊட்டி ஆப்பிள் மரம் நண்பர்களே. இது நீங்கள் தெரியுது பாருங்கள். அது வேப்ப மரம் தெரியும். இது ஊட்டி ஆப்பிள் மரம். மலை மலை இந்த பக்கமும் மலை, இங்கே பாருங்கள். இந்த பக்கமும் மலை தான், உங்களுக்கு தெரியும். சுற்றிலும் மலை, ஃபுல்லாக காட்டில் இருக்கிறோம். ஆனால் அருமையான இடம். தண்ணியெல்லாம் பஞ்சம் போர் போட்டுருக்காங்க. 1-2 போர் போட்டுருக்காங்க. அங்கே கிணறு இருக்குது. முன்னாடி இடத்துல கிணறு இருக்குது. ஒன்றும் பிரச்சனை. சூப்பர் இடம் ஃப்ரெண்ட்ஸ். பில்லருக்கு வந்தோம் வந்து, அதுவும் நான் உங்களுக்கு காமிக்கணும். பில்லருக்கு வந்த இடத்துல பில்லு அறுத்து முடிச்சாச்சு. நல்லா இங்கே பாருங்கள். பில்லு மொத்தமாக அறுத்தோம். இதெல்லாம் அறுத்தோம். அங்கே பாதி விட்டுருக்குறோம் சென்டரில். அதுவும் அறுக்கணும். இப்போ இல்லை, நாளைக்கு வந்து அறுத்துக்கலாம். இங்கேருந்து கிளம்புறோம். இப்போ அறுத்துட்டு கிளம்பினுக்குறோம் வண்டிக்கிட்ட. ஏன்னா ஒரு கொஞ்சம் தூரம் நான் ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து போகணும். உள்ளே ஒன்றுக்குறோம்ல, நீங்களே பார்த்தீங்க எப்படி இருக்குது அந்த ஏரியான்னு. கொஞ்சம் நடந்து போகணும். அவ்வளோதான், வண்டியில் வச்சுட்டு இப்போ கிளம்பணும். அவ்வளோதான், இப்போ கிளம்பிடலாம். தோலெல்லாம் வலிக்குது நண்பர்களே, தூக்கினாங்க. நீங்கள் பாருங்கள், பால் பில்லு போட்டிருக்காங்க. எவ்வளோ அற்புதமாக வந்துருக்குன்னா, ஹைட்டு எப்படியும் ஒரு 6-7 அடி ஹைட்டில் வந்துருக்குது. பால் பில்லெல்லாம் அருமையாக போட்டுருக்காங்க. இதெல்லாம் வேறு மாதிரி வரும். இதே மாதிரி தான் நம்ம நிலத்துலையும் போட்டுக்கிறோம். ஆனால் நம்மளுக்கு கொஞ்சம் லேட்டாக வருது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் இல்லை, அது மாதிரி தான் ஆகும். ஃபஸ்ட்டு விவசாயம் கற்றுக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி தான் ஆகும். ஆனால் இது அவங்க போட்டு ரொம்ப ஒரு 2 வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 2 வருஷம் ஆகும் தோராயமாக. நம்ம இப்போ தான் புதுசு இல்லை, அது மாதிரி தான் இருக்கும். போக படிக்கலாம். 2 வருஷம் ஆகும் இது போட்டு கண்டிப்பாக. மலையெல்லாம் சுற்றிலும் வேறு மாதிரி இருக்குது நண்பர்களே. அந்த பக்கம் ஆந்திரா, இது தமிழ்நாடு, இந்த பக்கம் கர்நாடகா. ஃபுல்லாக மலை பகுதியில் தான் வந்துக்கிறோம். ஏன்னா நம்ம இருக்கிறதே வில்லேஜில் தான் இருக்கிறோம். என்ன பண்ண முடியும் சொல்லலை அந்த மாதிரி. பட் இருந்தாலும் டென்ஷன் இல்லை. விவசாயி கற்றுன்னு தான் நான் போவேன். கற்றுக்கணும் விவசாயத்தில் தான் உங்களுக்கு வீடியோ வரும். நெக்ஸ்ட் வீடியோ வந்தால் ஏதாவது என்டர்டைன்மெண்ட் சும்மா போடுவோம், அவ்வளோதான். அதெல்லாம் நீங்கள் வழியாக இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். எப்படியோ நல்லபடியாக. அது கட்டு வேறு லூஸ் ஆகிட்டுச்சு நண்பர்களே. இது நேராக சரியாக கட்டல. பாதி வழியில் நிறுத்தி கட்டணும். அந்த வீடியோ பிடிக்கிறதுக்கு டைம் இல்லை எனக்கு வீடியோ போட. அங்கே பாருங்கள், பில்லு வந்தோடனே எப்படி இருந்து நின்று பார்க்குறாங்க. ஏய் பிந்தி எப்படி பார்க்குறாங்க பாருங்கள்.